இந்த சாப்பாட்டை தான் சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஹோட்டல்கள்ல திடீர் ரைடு மேற்கொண்டிருக்காங்க. நூத்தி 50 கிலோவுக்கும் மேற்பட்ட பழைய உணவுகளை அதிகாரிகள் அழிச்சு ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வராங்க. அப்படி சுற்றுலா பயணிகள் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய உணவகங்கள்ல சாப்பிடும் போது இங்க கொடுக்கக்கூடிய உணவுகள் தரமற்றதாகவும் கெட்டு போனதாக இருக்கிறதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியா புகார்கள் வந்த வண்ணமா இருந்திருக்கு. இது அடுத்ததா உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுடைய தலைமையில அதிகாரிகள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய உணவகங்கள்ல திடீர் சோதனையில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. காவல் நிலையம் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள்ல அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டப்போ அங்க இருந்த மீன், சிக்கன், மட்டன், நண்டு, நூடுல்ஸ் உட்பட பல உணவு பொருட்கள் குளிர்சாதன பெட்டியில வைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அது எல்லாமே பழைய உணவு பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்துதான் 150 கிலோவுக்கும் மேற்பட்ட பழைய உணவு பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றி அதை அழிச்சிருக்காங்க. வினாயில் ஊத்தி அந்த உணவு பொருட்களை அதிகாரிகள் அழிச்சதை தொடர்ந்து ஹோட்டல்களுக்கு அபராதம் விதிச்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மீண்டும் நடந்தா கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துட்டு போயிருக்காங்க. இதனால அங்க பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு.